அதுதான் ராஜா கோட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டைக்கு பக்கத்திலேயே பாருங்க ஒரு மர இழுவை பாலம் இருக்கு. அந்த பாலத்தை கடந்து தான் நம்ம ராஜா கோட்டைக்குள்ள என்டர் ஆக முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த மலை கோட்டைக்கும் நாம இப்ப நிக்கிற இந்த மலைக்கும் இடையில இயற்கையாகவே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. அதனால கண்டிப்பா அந்த பாலத்தை கடந்து தான் அந்த பக்கம் போக முடியும். போர்க்காலங்கள்ல அந்த பாலத்தை மேல தூக்கிருவாங்க. ஸோ இத கடந்து போறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதனால தான் இது ரொம்ப பாதுகாப்பான இடமா இருந்திருக்கு. இழுவை மரப்பாலத்துக்கு வந்துட்டோம். எதிரி படை வந்து இது உள்ள வரும்பொழுதே அங்கிருந்து அந்த வீரர்கள் தாக்குறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இதே போல அங்கேயும் பாருங்க. அங்கேயும் வீரர்கள் நிப்பாங்க. இந்த பாலத்த நம்ம கடந்து போகும்பொழுது அங்கிருந்து அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபுல்லா வீரர்கள் இருக்கிறதுனால